வெளி மாவட்டத்திலேருந்து ஆக்களை எடுத்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படியான சப்ஜெக்டுகளுக்கு தான் வேகன்சி இருக்குது. என்னுடைய பெயர் கிருஷ்ணராசா டெனிசன். நான் வந்து வேலையேற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். இன்றைய தினம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே கவனஈர்ப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம். அதாவது பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத இந்த நேரத்திலே இன்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே தமிழ்தாய் வாழ்த்தோடு எங்களினுடைய பட்டமளிப்பு அங்கிகளையும் ஒரு அடையாளமாக அணிந்து இன்றைய ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த போராட்டம் வந்து தற்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நகரங்களை சுத்தம் செய்வது, அத்தோடு வாகனங்களை சுத்தம் செய்வது போன்ற ஒரு அடையாளங்களை வெளிப்படுத்தி எங்களினுடைய வேலை வந்து எங்களுக்கு படித்த படிப்புக்குரிய வேலை இந்த அரசாங்கம் தரவில்லை, நாங்கள் படித்தும் இந்த அரசாங்கத்தால் புறந்தள்ளப்படுகின்றோம் என்பதனை ஒரு அரசாங்கத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த அங்கிகளையும் அணிந்து இதோடு வந்து அந்த வேலைகளை செய்ய போகின்றோம். எங்களினுடைய தராதரம் வந்து ஒரு பட்டத்துக்குரிய வேலை இது அல்ல என்பதனை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் அப்படியான வேலையை செய்ய போகின்றோம். அதற்காக அந்த வேலை செய்யும் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துவதோ அல்லது அந்த தொழிலை கொச்சைப்படுத்துவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் படித்து ஒரு இந்த நாட்டிலே வந்து ஒரு புத்திஜீவிகளாக இருந்தும் அப்படியான வேலைகளைத்தான் இந்த எனக்கு பின்னால் நிற்கின்ற பட்டதாரிகள் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து மேசன் வேலை, அதோடு வந்து இந்த அடிப்படை வசதிகளற்ற சில வேலைகளைத்தான் எங்களுடைய பட்டதாரிகள் செய்கின்றார்கள். ஆனால் பட்டதாரிகளுடைய வேலை வந்து அதல்ல, அலுவலகங்கள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகளைத்தான் அரசாங்கம் வழங்க வேண்டும். நாங்கள் 5 வருஷம் பல்கலைக்கழகங்களிலே படித்தும் வெளியேறியும் மீண்டும் 5 வருடங்கள் ஆகியும் எங்களுக்குரிய வேலையை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் தரவில்லை. இப்பொழுது வந்து மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய வேலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுவரையும் அது தொடர்பான எந்த ஒரு கரிசனையும் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை. எனவே இந்த அரசாங்கம் எங்களினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைகளை தரித்து நாங்கள் இந்த நகர மத்தியிலே வந்து சில சுத்தமாக்கல் வேலைகளை செய்து மக்களுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி, அரசுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எங்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக நாங்கள் இந்த அங்கியை அணிந்திருப்பது எங்களுடைய பட்டத்தை கேவலமாக்குவதோ அல்லது வளர்கின்ற இளம் சமூகத்தை கேவலமாக ஆக்குவதோ அல்ல. எங்களினுடைய இந்த பட்ட படிப்புக்குரிய தகுதிக்குரிய வேலையை அரசாங்கம் தரவில்லை என்பதும், எங்களை அரசாங்கம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை என்பதையும், நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இருந்தும் எங்களுக்குரிய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. அதற்காகத்தான் இந்த உடையை தரித்து நாங்கள் இந்த இடத்திலே இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கின்றோம். இந்த நகர மத்தியிலே
சில வேலைகளோடு நாங்கள் துண்டு பிரசுரங்களையும் பிரயோகித்து மக்களுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எதிர்கால சமூகமும் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுக்குரிய வேலைகளை காலதாமதமின்றி படித்த சமூகம் என்ற ரீதியிலே கவனம் செலுத்தி எங்களுடைய வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. வணக்கம். நான் வடக்கு மாநில வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட தலைவராக இருக்கிறேன். என் பேர் சர்வானந்த சிவம் சசிகரன். நாங்கள் படித்து பட்டம் படித்து தகுதி இருந்தும் வெளியில் ரோட்டில் நிற்கிறோம். இதுக்கு காரணம் பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒருத்தன் படித்து அவன் வெளியில் நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட 40 வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது 35 வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்திலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆஃபீஸில் இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ சரி எங்களோட கோரிக்கைகள் 800க்கும் மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அஹிம்சா வழியில் போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அஹிம்சா வழியில் நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை. நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள 5 டிஸ்ட்ரிக்டில் இருந்து இன்றைக்கு இவ்வளோ பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். அதுக்கு காரணம் வேலை பசி. எங்களுக்கு கடந்த கால அரசாங்கத்தின் கடைசி கட்ட நிமிடங்களில் 3000 வேக்கன்சி யாழ் மாவட்ட வடக்கு மாநிலத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேளையில் அந்த அப்ரூவல் இப்போ எங்கே போய்விட்டது? மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேக்கன்சி சேஞ்ச் ஆகலை. அதே வேக்கன்சி இருக்குமென்று சொன்னால் அதையே இப்போ ஃபில் பண்ண சுச்சுவேஷனில் இருக்குது. வரப்பு உயரத்தான் நீர் உயர, நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடியுயரும், குடியுயர கோணியரும். நாங்கள் வரப்பில் நிற்கிறோம். எங்கள்ட வரப்பை உயர்த்தினால்தான் நீர் உயரும். அதே நாங்கள் கடைசி கட்ட இதிலேருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ச்சி காணாத நாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை எட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது. இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு பட்டப்படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே UGC அப்ரூவலோடு இருக்கிற பட்டதாரிகள்லாம் இதில் எல்லா சப்ஜெக்டிலையும் இருக்கிறோம். எங்களுக்கு வட மாநிலத்தில் குறிப்பாக வர்றது நாடு முழுக்க 30,000 ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட போகின்றதுக்காக அண்மை காலங்களில் செய்தி பரவி வருகின்றது. ஆனால் வடக்கு மாகாணத்தில் அந்த 30,000ல் 5 மாவட்டத்துக்கும் பொதுவாக எத்தனை வரும்? அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி. 5 மாவட்டத்துக்கும் குறைந்தது 5000 பேருமாக இருப்பேன். இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பிரச்சனை, வேலையில்லா பட்டதாரி என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும். ஆனால் எங்களை கடந்த காலங்களில் ஒரு 500க்கும் குறைவான கார்டு லிஸ்ட்டாக ஃபில்லப் பண்ணப்படுகின்றது. எங்களுக்கு நியாயமான தீர்வு வேணும், அதுவும் நிரந்தர தீர்வு வேணும். அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுதானே வந்ததுன்னு சொல்லியே 4 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனால் அதே பதில் எங்களாலும் சொல்ல முடியும். நாங்கள் படித்து 5 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு ஆகிவிட்டதுன்னு சொல்ல முடியும். திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணக்கருவோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் எங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அஹிம்சா வழியில்தான். இன்றைய தினமும் அஹிம்சா வழியில் தான் எங்களோட கவனஈர்ப்பு நடவடிக்கை இருக்கின்றது. இன்றைய தினம் செய்கிற கவனஈர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனாக, ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக ஒரு பப்ளிக்காக அவை எப்படி உணர்கிறார்கள், அவர்களால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும். அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது. பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும். நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை 20ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு, அஹிம்சா வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக, காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை. தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதில் பாதிக்கப்பட்டவர்களாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டதாரிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்கக்கூட, அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும். எல்லோரும் யூனிவர்சிட்டியை விட கொலிச் ஆஃப் எஜுகேஷனுக்கு வேலை கிடைக்குமென்றதுக்காக உடனே போகின்றார்கள். தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேறு வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு
பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரச வேலை கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் எல்லாரும் மனதிலையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அதை மாற்றணும். அப்படியான்னு சொன்னால் இங்கே இருந்து மாற்றத்தை தொடங்கணும். எங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு வந்து இனி வர்ற எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. எங்கட நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் 150 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த 150 பேரும் 3000 பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள 3000 பேரையும் வெளிப்படுத்துகிற ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம். இவ்வளோ பேற்ற குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக 20ஆம் தேதி ஒரு அகிம்சாவளி போராட்டம் செய்வதற்கு சமூகத்திலிருந்து ஒவ்வொருவரையும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவூட்டுவதற்காகவும் எங்களுடைய கன்வெகேஷன் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறோம். இதை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கோ எதுக்குமாகவே இல்லை. நாங்கள் பட்டதாரி என்றதை விளங்கப்படுத்துவதற்காக